கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் நம்ம 129 வரைக்கும் பார்த்துருக்கோம். 130வது சங்கீதம். 139வது சங்கீதம் என்னன்னா ஆரோகண சங்கீதம். ஆரோகண சங்கீதம் அப்படின்னா இப்போ எல்லாமே நம்ம ஆரோகண சங்கீதம் தான் பார்த்துட்ருக்குறோம். சங்கீதம் 120 நம்ம நினச்சதும் ஆரோகண சங்கீதம் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதுலேருந்து என்னச்சுன்னா தாவீது கர்த்தாவே ஆழத்திலிருந்து ஆழங்களிலிருந்து நம்ம நோக்கி கூப்பிடுறேங்கிறார். ஆழம்னா என்னது? இப்போ நம்ம தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம். தண்ணி இருக்கிறதுல எது நல்லா ஆழமாக இருக்கோ நம்மள முக்கி போடுறது அந்த இது என்னச்சு நமக்கு நம்ம தலைக்கு மேலே இருக்கிறது என்னது ஆழம்னு சொல்கிறோம். நம்மளால் ஆழ்த்து போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஆழங்கள்னா நம்முடைய இருதயமாகிய ஆழம். இருதயமாகிய ஆழத்துலேருந்து என்ன செய்யணும்னா கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுறேன். ஆண்டவரே, நீ என் சத்தத்தை என்ன செய்யும் கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாகுங்கிற. சும்மா கடமைக்கு கூப்பிடுறதில்ல. நம்ம என்ன செய்யணும், கர்த்தரிடத்துல ஆழத்திலிருந்து உண்மையாக உத்தமாக என்ன செய்கிறோம் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கூப்பிடுறோம் ஒரு ஏக்கத்தோடு. அப்படி நம்ம கூப்பிடும்போது அதான் நான் கூப்பிடுறேன், நீர் என்ன செய்ய என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்கள் சத்தத்துக்கு உமது செவிகள் என்ன செய்வதாக கவனித்திருப்பதாக அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் கர்த்தாவே, நீர் என் அக்கிரமங்களை கவனித்திருப்பானா யார் நிலை நிற்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உனக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் தான் என்ன செய்யுது எனக்கு மன்னிப்பு உண்டு. உனக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. அதனால் என் அக்கிரமங்கள் எதாக இருந்தாலும் என்ன செய்ய எனக்கு மன்னித்தரலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்பல. ஏன்னா நான் முதலாவது நம்ம என்ன செய்யுது ஜெபிக்கும் போது நம்முடைய பாவசாவ அக்கிரமங்கள் எதாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் சமயத்தில் அறிக்கையிடணும். அறிக்கையை இட்டுட்டு தான் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் நம்ம ஜெபத்துக்கு என்ன செய்வார், மறுத்தர கொடுப்பாரு. அதுதான் அவர் சொல்கிறாரு, என் அக்கிரமங்கள் இருந்தால் என்ன செய்ய என்னை மன்னியும், நான் உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்துல தான் என்ன செய்யுது எனக்கு மன்னிப்பு இருக்குது. அதனால் என்னை மன்னிச்சு என்ன செய்யும், நான் ஆழத்திலிருந்து கூப்பிடுறேன், என் சத்தத்துக்கு என் விண்ணப்பத்துக்கு நீர் என்ன செய்ய எனக்கு செவி கொடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அதுன்னு சொல்லணும். நான் உமக்கு என்ன செய்ய நான் காத்திருக்கிறேன். என் ஆத்துமா என்னச்சது, ஆத்துமா உமக்காக நினச்சது காத்திருக்கு. உம்முடைய வார்த்தையை தான் நான் நினச்சதேன், நான் நம்பி இருக்கிறேங்கிற. உங்களுடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று சொல்லி விடிய காலத்துக்கு இப்படி காத்திருக்கிற ஜாமக்காரரை போல அதிகமாக என் ஆத்துமா நினச்சது ஆண்டவருக்கு காத்திருக்குங்கிறார். இப்போ ஜாமக்காரங்க நினச்சிவாங்க, காவல் காத்துட்டு இருப்பாங்க. அவங்க நைட் டியூட்டி பார்க்கும்போது நினச்சிவாங்க தூங்க முடியாது. தூங்காமல் என்ன செய்யணும், காவல் காக்கணும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, எப்போ விடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிவாங்க, காத்திருப்பாங்க. விடிஞ்சாதான் நம்ம நினச்சி முடிய விட்டு போக முடியும், தூங்க முடியும்னு சொல்லி காத்திருப்பாங்க. அதே போல் தான் நான் விடிய காலத்தில் காத்துக்கிற ஜாமக்காரரை போல் என் ஆத்துமா என்ன செய்யுது ஆண்டவர் காத்திருக்கிறதுங்கிறார். எப்பொழுது விடியும் அப்படின்னு சொல்லி, எனக்கு எப்பொழுது நியாயம் கிடைக்கும், எனக்கு எப்பொழுது மருவத்திலே சப்பா கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நான் காத்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதான் சொல்றேன், இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. இஸ்ரவேல்னா நம்ம தான் இஸ்ரவேல். நம்ம என்ன செய்யணும் கர்த்தருக்காக என்ன செய்யணும், கர்த்தரை என்ன செய்யணும், நம்பணும். கர்த்தரை நம்பும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், நமக்கு அடைக்கலம் கொடுப்பாரு, விடுதலை கொடுப்பாரு. அதான் என்ன, கர்த்தர் இடத்துல தான் கிருபை இருக்குது, அவர்கிட்ட தான் திரளான மீட்பு இருக்குது. நம்ம மீட்கக்கூடிய அதிகாரம் கர்த்தருடைய சமூகத்தில் தான் இருக்கிறது. அதனால தான் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை தான் நம்பணும். இப்போ ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள் எடுத்துகிட்டா என்ன செய்யும், ஆசிரியர்களை நம்புவோம். ஆசிரியர்கள் கையில் தான் இருக்குது நமக்கு மார்க் போடுறது, மார்க் போடுறது அவங்க கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புறது போல் நம்ம என்ன செய்யணும், நமக்கு விடிவு காண காத்திருக்க, நமக்கு அற்புத அடையாளங்கள் நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆண்டரை நோக்கி என்ன செய்யணும், காத்திருக்கணும். அவரை என்ன செய்யணும், நம்பணும். நம்பும் போது தான் கர்த்தரிடத்தில் நமக்கு என்ன செய்யுது, மீட்பு கிடைக்குது, விடுதலை கிடைக்கிது. விதமான போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு என்ன செய்யுது, மீட்பு கிடைக்கிறது. அதனால தான் கேட்குறேன், இஸ்ரவேலே அதில் சகல அக்கிரமம் என்னை மீட்டுக் கொள்வார் அப்படின்னு சொன்ன முடியும். நம்ம கர்த்தர் மட்டும்தான் நம்மளோட அக்கிரமத்திலேருந்து என்ன செய்ய முடியும், நம்மளை மீட்டு எடுக்க முடியும். மனிதர்கள் யாரும் நம்மளோட அக்கிரமத்திலேருந்து நம்மளை மீட்டெடுக்க முடியாது. அடுத்தல சங்கீதம் 131 என்னன்னா தாவீது பாடின ஆரோகண சங்கீதம் தான் இது. தாவீது பாடினா தாவீது என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல. நான் இருமாப்புள்ளதுன்னா நேகர் நினச்சிவாங்க, இருமா பிடிச்சி போயிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதான் சொல்றாரு, என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல, என் கண்கள் மேட்டிமையானவர்களும் அல்ல, பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின காரியங்களை நான் தலையிடுறதும் இல்லை அப்படிங்கிறாரு. என்ன தாவீது சொல்றாரு, நான் ஒரு பால் மறந்த குழந்தையை போல என்ன செய்வேன், என் ஆத்மா நினைச்சதேன் நான் அடக்கி அமர பண்ணேன். என் ஆத்மா பால் மறந்த குழந்தையை போல தான் இருக்கிறத தவிர நான் என் இருதயம் என்ன செய்யுது, இருமாப்பு கிடையாது, என் கண்கள் மேட்டிமையாக கிடையாது, பெரிய காரியத்தில் மிஞ்சின காரியத்தில் நான் தலையிடுறதில்ல, நான் குழந்தைய போல நினைச்சிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
அடுத்தபடியாக இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் தான் என்ன செய்யும் கர்த்தரை நம்புகிற மாதிரி நாம் ஒவ்வொரு நாட்களும் என்ன செய்யணும். நம்ம இது முதல் இது வரைக்கும் கர்த்தரை நம்பாமல் இருந்தால் கூட என்ன செய்யணும்னா இனிமேல் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையில் நம்ம வளரணும். கர்த்தரை நம்பும் போது தான் கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், அடைக்கெல்லாம் கொடுக்குறாரு. அடுத்தபடியாக சங்கீதம் 132 என்ன அப்படின்னா, கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளங்கிறார். ஆரோகண சங்கீதம் ஆரோகணன் சொல்றாரு, தாவீதையும் அவருடைய சகல உபத்திரத்தையும், தாவீது எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தார், எவ்வளோ உபத்திரங்கள் பட்டார், அதான் சொல்றாரு. அவருடைய உபத்திரத்தெல்லாம் நினைத்தரணுங்கிறாரு. அது போல நம்மளும் நினைச்சணும், நம்மளுடைய உபத்திரவங்களை கர்த்தர் மட்டும்தான் நிச்சயம் நினைக்க முடியும். அதனால் நம்ம கர்த்தரிடத்துல நினைச்சணும், நம்மளுடைய உபத்திரத்தை நினைச்சணும். உத்தரவு அவருக்கு மட்டும்தான் தெரியுங்கிறதுனால அவர்கிட்ட மட்டும் தான் நினச்சணும் நம்ம பயபக்தியாக இருந்து அவர்கிட்ட கேட்கணும். அதான் சொல்றாரு, நான் வந்து கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கும் நல்லருக்கு ஒரு ஆசஸ்தலத்தையும் காண மாட்டோம். ஏன்னா தாவீது சொல்கிறாரு, நான் கர்த்தருக்கு வந்து அவர் சொல்கிறார், நான் ஒரு மச்சுபாவப்பட்ட வீட்டில் நான் இருக்கிறேன், ஆனால் கர்த்தருடைய வாசஸ்தலம் எங்களுக்கு ஒரு திரைக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் சொல்கிறாரு, நான் யாக்கோபியன் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் நான் இருந்துச்சு என் காண மட்டும், என் வீடாய கூடாரத்தில் நான் பிரவேசிப்பதில்லை, என் படுக்கையை கட்டிலில் கூட நினைச்ச மாட்டேன், ஏற மாட்டேன்னு சொல்லி தாவீது எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறார். அப்படி கர்த்தருக்கு ஆணையிட்டு கர்த்தருக்கு நினைச்சார், ஒரு பொருத்தனை பண்ணுறார், நான் வந்து ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணுறார். அந்த பொருத்தினின்படி தான் கர்த்தர் நினைச்சார், அதுக்கு இடம் கொடுக்குறாரு. ஆனால் என்ன சொல்கிறார், ரத்தம் சிந்திட்டார், அதே உயிர்களை என்ன செஞ்சிட்டாரு, ரத்தம் சிந்திட்டார். ரத்தம் சிந்தினதுனால தான் தாவீது கர்த்தர் சொல்றாரு, நீ வந்து என்ன செய்ற, நீ ரத்தம் சிந்திட்டா. ஏன்னா தாவீது உரியா கூட அடிச்சிட்டாரு, கொலை செஞ்சு அவரோட மனைவியை கூட எடுத்துட்டாரு. அப்படின்னு ரத்தங்கள் சிந்தினதுனால நீ என்ன செய்ய மாட்டா, எனக்கு ஆலயத்திரி கட்ட மாட்டா, உனக்கு எல்லா விருப்பங்கள் இருந்தாலும் உனக்கு என்ன கட்ட முடியாது. ஆனால் உன்னுடைய கற்ப பிறப்பாகிய உன்னுடைய குமாரனாகி சாலமோன் தான் என்ன செய்வான், அந்த ஆலயத்தை கட்டுவான்னு சொல்றாரு. அதனால தாவீது என்ன செஞ்சாருன்னா, ஆலயம் கட்டுறதுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாமே என்ன செய்றாரு, பொன் வெள்ளி கேதுரு மரங்கள் அப்படி எல்லாமே என்ன செஞ்சுட்டாரு, தன்னுடைய காலத்திலேயே ஆலயம் கட்டுறது, தன் மகனுடைய காலத்தில் ஆலயம் கட்டுறதுக்கு எல்லாமே என்ன செஞ்சுட்டாரு, சேர்த்து வச்சுட்டாரு. அதே போல நாமும் என்ன செய்யணும், நம்ம இருதயமாய ஆலயம் என்ன செய்யணும், கட்டப்படணும். அவர் வந்து எருசலேம் ஆலயத்தை என்ன செஞ்சார், கட்டினாரு. அதேபோல் நம்முடைய இருதயம் ஆலயம் கட்டப்படணும். நம்முடைய இருதயத்தில் எந்த விதமான பாவசவங்கள் அக்கிரமங்களுக்கு எதுவும் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அது எல்லாற்றும் அந்த விடுதலை பெற்று என்ன செய்யணும், கர்த்தர் சொந்த ரட்சகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நம்ம இடம் கொடுத்து நம்ம இருக்கும் போது தான் நம்முடைய வீடாகிய வாசத்தில் என்ன செய்யும், ஆசீர்வாதம் இருக்க முடியும். அதனால் அவர் எப்படி தாவீது அந்த எருசலேம் ஆலயம் கட்டுறதுக்கு எப்படி வைராக்கியமாக இருந்தாரோ, அதே போல் நாமளும் என்னச்சு நம்முடைய இருதயம் ஆலயம் கட்டப்பட நம்ம வைராக்கியம் இருப்போம். அது மாத்திரமல்ல, தாவீது ராஜாவை போன்று நம்மளும் என்னச்சிருக்கு, நமக்கும் ஆலயம் கட்டுறதுக்கு என்னச்சு, நமக்கு ஒரு வாஞ்சை வேணும். ஆலயத்துக்கு பணிவிடை செய்யணும், ஆலயத்துக்கு இந்த பொருட்களை கொடுக்கணும், ஆலயத்துக்காக நம்ம நினச்சி உழைக்கணும், ஆலயத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி தாவீதை போன்று நமக்கு என்ன சொல்லி கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே வாஞ்சி வேணும். ஏன்னா அநேகர் என்ன செய்ய ஆலயங்களுக்கெல்லாம் போகிறதே கிடையாது, வேதத்தை கூட எச்சமிட்டாங்க, எடுத்து வாசிக்கிறது கிடையாது. அப்படி ஆலயத்துக்கு போகாதபடிக்கு வேதத்தை எடுத்து வாசிக்காமல் இருக்கும்போது நமக்கு என்ன செய்ய முடியாது, ஒரு இது அற்புதம் நடக்காது. எப்படி தாவீது ஆலயத்தின் மேல் வாஞ்சியாக இருந்தாரோ, அந்த வாஞ்சி மூலமாக நமக்கும் என்ன செய்யுது, ஆலயத்தின் மேல் இருந்தது வாஞ்சியே வேணும். இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிட்டுன்னு சொல்கிறாரு. அதே போல் நம்ம ஆலயத்தின் மேல் நினச்சோன்னா நம்ம வாஞ்சையாக இருக்கும்போது தான் நமக்கு இது சங்கீதம் 122 கூட நம்ம பார்க்குறோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவேன்னு சொல்லும்போது இது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி நம்ம என்ன சொன்னோம், ஆலயத்தை நம்ம என்ன சொன்னோம், தேடணும், வாஞ்சிக்கணும். ஆலயத்தை அதே போன்று ஆலயம் கட்டுறதுக்கு என்ன செய்யணும், நம்மளால் ஏண்ட உதவிகளை என்ன செய்யணும், செய்யணும். அப்படி செய்யும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், ஆசீர்வாதத்துக்கு தாவீதை போன்று என்ன செய்யணும், நம்ம பொருத்தனை பண்ணணும். சர்வ வல்லவருக்கு ஆலயத்தை கட்டுவே அதை கொடுப்பேன்னு சொல்லி எடுச்சணும், பொருத்தனை பண்ணி நம்ம செய்யணும். அதே போல் அவர் சொல்கிறாரு, இதை நான் எப்ராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளியில் அதை கண்டோம். ஏன்னா அந்த ஆலயத்துக்கு என்ன செய்றாரு, கட்டுறதுக்காக அவர் பொருத்தனை பண்ணார்ல, அதைத்தான் சொல்கிறாரு. எப்ராத்தாவில் நாங்கள் செய்தி நினச்சி கேட்டு அதை வெளியில் கண்டோங்கிற, அவருடைய வாசஸ்தலங்களுக்கு பிரவேசித்து அவர் பாதப்படியில் நினச்சி பணிவங்கிற. அப்போ நாமளும் நினச்சோன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று நினச்சோம், அவருடைய பாதப்படியில் நினச்சோன்னா நம்ம பணியணும். அடுத்தல வல்லமை விலங்கு பெட்டியோட நீ ரொம்ப தாமர ஸ்தலத்துக்கு எழுந்தரலாம் அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி தான் எனது பரிசுத்த ஆலயத்தில் நினைச்சது, அந்த ஆசரிப்பு கொடாரத்தில் நினைச்சது இருக்குது. இப்போ இன்னும் எருசலேம் ஆலயம் தாவீது ராஜா காலத்தில் கட்டப்படலை, அதனால அவங்க வந்து
ஆசாரிப்பு கூடாரத்தில் நினச்சிருந்தாங்க. கர்த்தர் வழிபட்டாங்க. ஆசாரிப்பு இடத்துல இருந்து உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. அதான் சொல்றாரு, இந்த வல்லமை விளங்குதுன்னா இந்த உடன்படிக்கை பெட்டி மூலமாக தான் வல்லமை விளங்குது. உடன்படிக்கை பெட்டியை கூட நினச்சிடுறாங்க, 2 பேர் தூக்கிட்டு போகும்போது நினச்சிடுறாங்க, கையை தொடும் போது அந்த பெட்டியை நினச்சிருக்க கையை தொட்டதுனால என்ன செய்றாரு, மரித்து போனான்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் அந்த கர்த்தருடைய பெட்டியில் நினச்சது வல்லமை இருக்குது. இந்த பெட்டியை ஆக்கிய பெட்டி தான் இப்போ நமக்கு என்னது, இந்த வேத புத்தகம். வேத புத்தகத்தில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. அதனால் நம்ம வந்து வேத புத்தகத்தில் நினச்சி நம்ம முக்கியம் கொடுப்போம். அப்போ கொடுக்கும்போது கர்த்தருடைய வேத வசனத்தின் மூலமாக எப்படி நினச்சிவார், நமக்கு நம்மோடு பேசுவார். அதான் ஆசாரியர்கள் என்ன செய்கிறாங்க, நீதியை தெரிப்பாங்களாம், பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்க, கெம்பரிப்பாங்கன்னு சொல்கிறது. ஆசாரியர்கள்லாம் ஊழியர்கள் என்ன செய்வாங்க, நீதியை தரிச்சிருப்பாங்க. ஆனால் பரிசுத்தவான்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, கெம்பரிப்பாங்கன்னு சொன்னபடி நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், நம்ம நீதியை விளங்க வைக்கணும். ஒரு பரிசுத்தவான்களாக நம்ம என்ன செய்யணும், மாறி கர்த்தரை என்ன செய்யணும், நம்ம கெம்புற சத்தத்தோடு அவர் என்ன செய்யணும், புகழ்ந்து பாடணும். அடுத்தல கர்த்தர் நமக்கு அபிஷேகம் பண்ணி வைத்த தாவீதை நினைச்சக்கூடாது, நம்ம ஒரு நாள் நினைச்சக்கூடாது, புறக்கணிக்கக்கூடாது. தாவீதுன்னா நம்ம நினைச்ச ஆசிரியர்களை ஊழியர்களை நம்ம நினைச்சக்கூடாது, அபிஷேகம் பெற்ற ஊழியர்களை நம்ம ஒரு நாள் நினைச்சக்கூடாது, புறக்கணிக்கக்கூடாது. அப்படி செய்யும்போது தான் கர்த்தர் நினைச்சுவார், நம்முடைய கற்பத்தின் கனியை நினைச்சுவார், சிங்காசனத்தின் மேல் வைப்பேங்கிறார். உடைய குமாரர்கள் என் உடன்படிக்கையை நான் போதிக்கிற சாட்சியிலும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரர்களுக்கும் என்றைக்கும் உன் சிங்காசனத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லி தாவீது ராஜாட்ட சொல்கிறது போல் கர்த்தர் நமக்கு நினைச்சுவார். நம்முடைய நாம் கர்த்தருக்கு பயந்து நம்ம உறுதியாக நடக்கும்போது கர்த்தருடைய சிங்காசனம் நமக்கு என்ன பதவி, உயர் பதவி நினைச்சுவார், கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எப்படி தாவீது ராஜா கர்த்தர் ஆடி வச்சு தாவீது ராஜாவுக்கு எப்படி உயர் பதவியை கொடுத்து ராஜா பதவியில் வச்சாரோ அதே போல் கர்த்தர் நம்மளும் நினைச்சுவார், ராஜா பதவியில் வைப்பார். அது மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் நினைச்சுவார், அந்த பதவியை கொடுப்பார். அப்போ நம்ம அதற்கு நம்ம நினைச்சணும், தாவீதை போன்று நினைச்சணும், நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நம்ம பண்ண பொருத்தனைகள் ஆணைகளை நினைச்சக்கூடாது, மறக்கக்கூடாது. அதை நம்ம உறுதியாக பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நினைச்சுவார், உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்மளுடைய பரலோக ராஜ்யத்தை நமக்கு நினைச்சுவார் தருவார். பரலோக ராஜ்யமாகிய சீயோனை நினைச்சணும் நமக்கு தெரிந்து அந்த சீயோனுடைய வாசஸ்தலத்தை நம்ம நினைச்சணும், விரும்பணும், வாஞ்சிக்கணும். ஏன்னா அங்கே தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, சீயோன் வாசல் ஆலயத்தில் தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. அதனால் நம்ம அந்த இடத்த என்ன செய்யணும், நம்ம இருக்கும்போது தான் கர்த்தர் இடத்துல வாசம் பண்ண முடியும். அடுத்தபடியாக தாவீது சொல்கிறாரு, என் ஆகாரத்தை ஆசீர்வதித்து அதன் ஆகாரத்தை ஏன்னா சீயோனை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அங்கே சீயோனில் என்னது வசனமாகிய ஆகாரம் நமக்கு என்ன செய்து கிடைக்கும். அப்போ நம்ம அந்த வசனத்தை ஆகாரத்தினால என்ன செய்யணும், நம்மளை வந்து திருப்தியாக்குவார் கர்த்தர். அதே போல் நம்ம ஏழைகளுக்கு என்ன செய்யணும், கர்த்தர் நம்ம அப்பத்தினால திருப்தி ஆக்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். அடுத்தபடியாக ஆசாரியர்கள் ஊழியர்களுக்கு என்ன செய்யணும், வஸ்திரங்களை என்ன செய்யணும், நம்ம எடுத்து கொடுக்கணும். ஆசிரியர்களுக்கு ரட்சிப்பே உடுத்துவேன்னு சொல்கிறார். ஆசிரியர்களுக்கு ரட்சிப்பே உடுத்துவேன்னு சொன்ன மாதிரி நம்ம ஒவ்வொரு ஊழியர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து ஜெபிக்கணும். அவர்கள் ரட்சிப்பை இழந்து போகக்கூடாது, அவங்க பரிசுத்தமாக என்ன செய்யணும், வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யணும், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கதான் ஊழியக்காரங்களுக்கு என்ன செய்யணும், ஊழியக்கார ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும், அவங்க பரிசுத்தமாய் வாழணும்னு சொல்லி ஜெபிக்க கடமை நம்முடைய கடமை. அடுத்தபடியாக தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணத்துக்கும் விளக்கே ஆயத்தம் பண்ணுன்னு சொல்லும்படி கர்த்தர் நினைச்சவரை நாம் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கணும். கர்த்தருக்காக நம்ம ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை நினைச்ச ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவார்னா நம்ம தலையை நிமிர பண்ணுவார், நம்மளை ஆசீர்வதித்து நினைச்சுவார், உயர்த்துவார். அடுத்தபடியாக நம்முடைய சத்துருக்களுக்கு நினைச்சவார் கர்த்தர் வர்க்கத்தை உடுத்துவார். கர்த்தர் நம்ம அபிஷேகம் பெற்று எடுத்து நம்ம கர்த்தர்கொண்டு நம்ம பரிசுத்தமாக சாட்சியாக வாழும்போது நமக்கு எதிராக ஏற்படுதான சத்துருக்களை கர்த்தர் நினைச்சுவார், அவர்களுக்கு வர்க்கத்தை உடுத்துவார். ஆனால் நமக்கு நினைச்சுவார், இருந்த கிரீடமாய் முத்து நமக்கு நினைச்சுவார் பதிப்பார். ஒருத்தர் வந்து ஒரு ஆத்மா நம்ம ரசிக்கப்பட்டுச்சுன்னா நமக்கு ஒரு கிரீடத்தில் ஒரு முத்து நினைச்சது பல ராஜ்யத்தில் நமக்கு கொடுக்கப்படும். அந்த கிரீடமாய் பூக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம அநேக ஆத்மாக்களுக்கு என்ன செய்யணும், ஆத்மாக்களை அறுவடை பண்ணணும், அவர்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். அடுத்தபடியாக சங்கீதம் 133 தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். தாவீது என்ன சொல்றான்னா,
சகோதரர் என்ன சொன்ன ஒருமித்து வாசம் பண்ணுறது எத்தனை நன்மை எத்தனை இன்பமானதுங்கிறார். சகோதரர்கள் என்ன சொன்னால் ஒருமித்து வாசம். இப்போ கூட பிறந்த சகோதரர்கள் கூட கூட என்ன செய்யல, குடும்பங்களில் ஒரு மனம் கிடையாது, ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது. அப்போ தன் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் தன் காணாத எழுதி எப்படி அன்பு கூறுவான்னு சொல்லியிருக்கு. நம்முடைய சகோதரத்தில் அன்பு கூறலைன்னா நம்ம மற்ற சகோதரத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது, அன்பு கூற முடியாது. அதான் கற்று சொல்றாரு, தாவீது சொல்றாரு, சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுறது எத்தனை நன்மை எத்தனை இன்பமானது. அப்போ நம்ம நம்முடைய சகோதரர்களோட, நம்மளோட கூட பிறந்த உடன்பிறப்புகளோட, நம்மளோட வேலை பார்க்குறவர்களும் பக்கத்து வீடுகள், நம்ம திருச்சேவை பிள்ளைகளோட நம்ம நினைச்சணும் ஒரு சகோதர ஐக்கியம் நமக்கு நினைச்சணும் வேணும். குடும்பத்தில் முதற்கொண்டு நம்ம நினைச்சது ஐக்கியமாக ஒரு மனமாக இருக்கும்போது தான் அது நமக்கு நினைச்சது சந்தோஷத்தை கொடுக்குது. அடுத்தபடியாக எப்படி ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டதோ அதே போல் நம்முடைய தாடியில் அந்த அபிஷேகம் நினச்சது. அவரோட சிரசின் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட்டு தாடியில் எப்படி வடிஞ்சதோ அவரோட அங்கிகள் இறங்குதுமா நல்ல தைலத்துக்கும் எருமன் மேலும் சீவன் பர்வதத்தின் இறங்கு பனிக்கும் ஒப்பாக இருக்கிறது. அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனை கட்டளையிடுறான்னு சொன்னபடி நாம் என்ன செய்யணும், ஒரு மனமாக இருக்கணும். அதுபோல் அந்த கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மேல் என்ன செய்யணும், அபிஷேகம் ஊற்றப்படணும். ஊற்றப்படும் போது அவங்க என்ன செய்வோம், நமக்காக என்ன செய்வாங்க, வேண்டுதல் பண்ணுவாங்க. நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு அவங்க இடத்துல நம்ம என்ன செய்யணும், ஐக்கியமாக இருக்கணும். ஒரு மன ஒற்றுமை நமக்கு இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் நமக்கு என்ன செய்வாராம், கட்டளையிடு வரான். அந்த சங்கீதம் 134 அதில் என்ன செய்யுதுன்னா, ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரை நீங்களாக கர்த்தரை சோத்துறீங்கிறார். அப்போ இதுலேருந்து என்ன பார்க்குறோன்னா, ராக்காலத்தில் என்ன செய்யணும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு நிச்சயம் அப்போனோம். ராக்காலத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் என்ன செய்யணும், நிற்கும் ஊழியக்காரரே நீங்களெல்லாம் அவரை சோத்துறீங்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற ஊழியக்காரங்களுக்காகவும் நினச்சி நம்ம அவங்களுக்காக நம்ம சோத்திரிக்கணும். நம்மளும் என்ன செய்யணும், ராக்காலத்தில் எழும்பி என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ராக்காலத்தில் பக்கத்தில் ஆலயம் இருக்க போகணும், மற்றபடி போக முடியாத ஆலயம் என்னது, நம்ம இருதயம் தான் நமக்கு ஆலயம். இந்த ராக்காலத்தில் என்ன செய்யணும், கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது கர்த்தரை சோத்தரித்து என்ன செய்யணும், ஜெபிக்கணும். சோத்தரிச்சுக்கும் போது நம்முடைய கைகளை என்ன செய்யணும், பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக நேரெடுத்து கர்த்தரை சோத்திரிக்கணும். கைகளை பரிசுத்த சன்னதிக்கு நேராக இல்லை மேலே என்ன செய்யணும், பரிசுத்த சிங்காசனத்துக்கு மேலாக நம்ம என்ன செய்யறோம், பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக என்ன செய்யணும், கைகளை ஏறெடுத்து கர்த்தரை என்ன செய்யணும், சோத்தரிக்கணும். ராக்காலங்களில் எழும்பி ஜெபிக்கணும். அது என்ன செய்யணும், பரிசுத்த கைகளை ஏறெடுத்து என்ன செய்யணும், ஜெபிக்கணும். அடுத்தல அப்படி ஜெபிக்கும்போது நமக்கு வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் இடத்துலேருந்து நமக்கு என்ன செய்யுது, கர்த்தர் என்ன செய்வார், நம்மளை ஆசீர்வதிப்பார். நல்ல நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ராக்காலங்களை எழும்பி ஜெபிப்போம். இது வரைக்கும் நம்ம ராக்காலங்களை எழும்பி ஜெபிக்காமல் இருந்திருக்கலாம். ஏசப்பா அந்தி சந்தி மற்ற அதிகாலையில் ஜெபித்தாருன்னு பார்க்குறோம், இரவு இரட்டோடு ஜெபித்தாருன்னு சொல்லி பார்க்குறோம், முதல் சாமத்தில் எழுதி ஜெபித்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். இப்படி கர்த்தருடைய பாணி நம்ம நினைச்சணும், பின்பற்றணும். கர்த்தரை போன்று நம்ம நினைச்சணும், இரவு நேரங்களில் ஜெபிக்கிற பாடத்தை ஏற்படுவோம். இரவு நேரங்களில் ஃபுல்லாக நம்ம நினைச்சணும், சோத்தரித்து தான் நினைச்சணும் ஜெபிக்கணும். நம்ம ஒவ்வொரு நேரங்களிலும் சோத்தரித்து ஜெபிக்கும்போது நம்முடைய சத்துருக்கள் யாரும் என்ன செய்ய முடியாது, நம்ம பின்தொடர முடியாது. நம்மளை கர்த்தர் என்ன செய்வார், பாதுகாப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியாக சங்கீதம் 135 என்னென்னா, அல்லேலூயா கர்த்தருடைய நாமத்தை துதிங்கள் சொல்லி பார்க்குறோம். கர்த்தரின் ஊழியக்காரரே துதிங்கிற. அப்போ கர்த்தருடைய ஊழியக்காரங்க முதற்கொண்டு எல்லாருமே என்ன செய்யணும், கர்த்தருடைய நாமத்தை தான் நம்ம என்ன செய்யணும், துதிக்கணும். கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு, அற்புதங்களை செய்வார். அதே போல் கர்த்தருடைய வீட்டிலும் நம்ம தேவனுடைய ஆலய பிரகாரம் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள்னு சொல்லி பார்க்குறோம். ஒன்று கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யணும், துதிக்கணும். அடுத்தல என்ன செய்யணும், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து என்ன செய்யணும், கர்த்தரை துதிக்கணும். அது எப்படி துதிக்கணும்னா, கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை நான் நினச்சுவேன், நான் கீர்த்தனம் பண்ணுவேன், அதான் இன்பமானது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், கர்த்தரை துதிக்கணும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற கர்த்தரை என்ன செய்யணும், நம்ம கர்த்தர் நல்லவர்னு சொல்லி என்ன செய்யணும், நாமத்தை கீர்த்தனம் பண்ணி நம்ம என்ன செய்யணும், துதிக்கணும். கர்த்தர் என்ன செஞ்சாரு, யாக்கோபுக்கு என்ன செய்றாரு, கர்த்தர் யாக்கோபு என்ன செய்றாரு, தமக்காக என்ன செஞ்சாராம், தெரிந்து கொண்டாராம். இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டாராம். எப்படி யாக்கோபு என்ற இஸ்ரவேலை தமக்காகவும் சொந்தமாகவும் தெரிந்து கொண்டாரோ, அதே போல் நாமும் என்ன ராக்காலங்களில் எழும்பி கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் நம்மளையும் என்ன செய்வார், அந்த யாக்கோபை போன்று இஸ்ரவேலை போன்று என்ன செய்வார், நம்மளையும் ஒரு சொந்தமான ஜனமாக என்ன செய்வார், தெரிந்து கொள்வார். ஏன்னா கர்த்தர் தான் பெரியவர்.
நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களையும் விட மேலானவர் அப்படின்னு சொல்லி என்ன செய்து தாவீது சொல்வது போல நாமளும் என்ன செய்யணும், கர்த்தர் பெரியவர், நம்முடைய எல்லா தேவர்களை விட மேலானவர் சொல்லி என்ன செய்யணும், நான் அறிவேன்னு சொல்லி மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், சாட்சியில் அறிவிக்கணும். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் உள்ள எல்லா ஆலயங்களிலும் கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு சித்தமானதான் செய்கிறார். வானத்தில் இருந்தாலும் சரி, பூமியிலும் சரி, சமுத்திரத்திலும் சரினா எதாக இருந்தாலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை மாத்திரம் என்ன செய்வார். சித்தம் இல்லாத செய்ய மாட்டார். அதனால் நாம் அவருடைய சித்தத்துக்கு நாமளும் ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செய்வோம், நம்மளை அர்ப்பணிப்போம். ஏன்னா பூமியின் கடையாந்திரங்கள் இருந்து கர்த்தர் என்ன செய்வார், மேகங்களை எலும்பு பண்ணி மழையுடன் என்ன செய்கிறார், மின்னலை என்ன செய்கிறார் உண்டாக்குறாரு. வெறும் மழை பெய்யலை, மழையோடு மின்னலை என்ன செய்கிறாரு உண்டாக்குறாரு. காற்று தமது பண்டக சாலைகளை என்ன செய்கிறாரு, புறப்பட பண்ணுறா. காற்று எங்கேருந்து வருது, திடீர்னு பார்த்தா காற்று அப்படியே வருது, திடீர்னு பார்த்தா காற்று வருதுலாம் என்னது, கத்தருடைய பண்டக சாலையிலேருந்து கத்தரை நினைச்சிறாரு, இந்த காற்றுகள் நினைச்சிறாரு அனுப்புகிறாராம். நேரத்தில் எகிப்தில் கத்தரை என்ன செஞ்சார், மனுஷனுடைய எல்லா தலைப்பிள்ளைகளையும் மிருக ஜீவன்களையும் என்ன செஞ்சார், மிருக ஜீவன் தலைப்பிள்ளையை முதற்கொண்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சார் அடுத்தாருன்னு பார்க்குறோம். ஆனால் கோசேல் நாட்டுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு எந்த அழிவும் இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு 10 வாதம் கொடுக்கப்பட்டுச்சு, இவங்களுக்கு 1 வாதம் கூட கிடையாது இஸ்ரேல் புத்திரர்களுக்கு. அதுன்னு சொல்கிறாரு, எகிப்து தேசமே ஒரு நடுவில் பார்வோன் மேலும் அவனுடைய எல்லா ஊழியக்காரன் மேலும் அடையாளங்களை அற்புதங்கள் அனுப்புகிறான். எகிப்து தேசத்தில் கர்த்தர் என்ன செஞ்சார், பார்வோன் மேலும் பார்வோனுடைய ஊழியக்காரங்கள் மேலும் அற்புதங்கள் அடையாளங்களை செஞ்சார். ரத்தம் தண்ணீர் ரத்தமாக மாற்றிச்சு, அதில் கவலைகள், பேனு, கொள்ளை நோய் இதெல்லாம் என்ன செஞ்சார், கர்த்தர் எகிப்திற்கு என்ன செஞ்சார், வாதைகளை அனுப்பினார். அப்படி அந்த வாதைகளை அனுப்பி என்ன செஞ்சார், அவங்கள மடங்கெடுத்ததை நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக எகிப்தில் மனுஷனுடைய தலைப்பிள்ளையை அடித்தார், மிருகஜீவன் தலைப்பிள்ளைகள்லாம் அடித்தாருன்னு சொல்லி பார்க்கும். எகிப்து தேசமே ஒரு நடுவில் பார்வையின் மேலும் எல்லா ஊழியக்காரர் மேலும் அடையாளையும் கர்த்தர் செஞ்சார் அனுப்பிறான்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அநேக ஜாதிகள் நினைச்சார், கர்த்தர் அடித்து போட்டார். பலத்த ஜாதிகளெல்லாம் நினைச்சா கொன்று போட்டார். எமோரின் ராஜாவாய் சீகோன், பாஜான் ராஜாவாய் ஓகு, கானான் சகல ராஜ்யம் கூட என்ன செஞ்சார், கர்த்தர் அழித்துப்பட்டான்னு சொல்லி பார்க்குறோம். அவர்கள் தேசத்தை தம்முடைய ஜனமாய் இஸ்ரவேலுக்கு என்ன செஞ்சார், அதை சுதந்திரமாக கொடுக்காராம். நல்ல கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்னைக்கு உள்ளது, கர்த்தாவே உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறையாக இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு நியாயம் விசாரிக்கிறாரு. தம்முடைய ஜனமாகிய நம்ம மேலே என்ன செய்றாரு, அவர் பரிதாபப்படுறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தர் தாம் இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.